பெரியோர்களையும் சான்றோர்களையும் இந்த அமைப்பிற்கு உற்றதுணையாக இருந்து அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி வரும் மூத்த சகோதரர்களையும் என்னுடைய நலன் நாடும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். முதலாவதாக பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் சத்யகோபால் IAS சார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பெரும்பாலும் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவர்கள் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் உயர்நிலைகளில் பணிபுரிந்து உயர்நிலையிலும் வருவாய் நிர்வாக ஆணையாளராகவும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத்திலும் பணிபுரிந்து மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் ஆவார்கள். பெரும்பாலும் வேளாண்மை துறையில் உள்ளவர்களுக்கு அவர்களை தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. மேலும் அவர்கள் விவசாயிகளின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்டு அனைத்து பயிர்களுக்கும் தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்யும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தி பெரும்பாலான மாவட்டங்களில் தற்போதும் கூட செயல்படுத்தி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் பல்வேறு பணிகளுக்கும் இடையே நம்முடைய வருகை தந்து இந்த நியூஸ் லெட்டர் ரிலீஸ் விழாவில் கலந்து கொண்டமைக்கு நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களை என் சார்பிலும் கேட்ஸ் அமைப்பின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக கேட்ஸ் அமைப்பின் ஆலோசகர்களில் ஒருவராகவும் எங்கள் வழிகாட்டியாகவும் இருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதி அரசர் பெருமதிப்பிற்குரிய ஜெகதீசன் ஐயா அவர்கள் வருகை தந்து சிறப்பித்துள்ளார்கள். அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அவர்களை மிக்க மகிழ்ச்சியோடு என் சார்பிலும் இந்த அமைப்பின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆர் பழனியாண்டி IAS ரிட்டையர்ட் அவர்கள் இந்த கேஸ் அமைப்பின் ஆலோசகராக இருந்து வருகின்றார்கள். அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் அனைவர் சார்பிலும் கேஸ் அமைப்பின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த அமைப்பிலே ஆலோசகராக இருந்து எங்களுக்கு நல் வழிகளை நல்கி வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் மணி அவர்கள் முன்னாள் கல்வித்துறை இயக்குனராக இருந்து சிறப்பாக பணியாற்றி தமிழக அரசினுடைய நல் விருதுகளை பெற்றவர்கள். அவர்களும் வருகை இருந்திருக்கின்றார்கள். அவர்களை அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக எங்கள் அன்பிற்கு பாத்திரமானவரும் வோல்டெக் குழுமங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனரும் ஆகிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு உமாபதி ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர்களுடைய தந்தையார் அவர்கள் திருமிகு தெய்வ திரு முருகேசன் அவர்கள் வேளாண்மை துறையிலே துணை வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்து பணியை நிறைவு செய்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு மிக்க பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாகும். மேலும் ஐயா அவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் மின்சாரம் தொடர்பான சாதனங்கள்
உற்பத்தியில் ஈடுபட்டு சாதனை படைத்து வருகின்றார்கள். அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் அவருக்கு கிடைத்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருக வருக என்ற வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக மேலும் கேட்ஸ் என்ற உலகளாவிய அமைப்பு எந்த நோக்கத்திற்காக துவக்கப்பட்டுள்ளதோ அதனை நிறைவேற்றும் வகையில் மிகவும் இளமை துடிப்போடு ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கும் 91 வயது இளைஞர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் குரு திரு BN ராமமூர்த்தி ஐயா அவர்கள் கன்சல்டிங் அக்ரோ எக்கனாமிஸ்டாகவும் அட்வைசர் ஃபார் மெடிசனல் பிளான்ட்ஸ் இன் ரூரல் NGOs ஆகவும் இருக்கின்றார்கள். அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் வேளாண்மை துறையில் 90களில் வேளாண்மை துறையின் தூணாகும் தூண்களில் ஒருவராக நடமாடும் வேளாண்மை பல்கலைக்கழகமாகவும் விளங்கியவரும் இந்த அமைப்பின் மீது பெரிதும் அக்கறை கொண்டவருமாகிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பானு கூடுதல் வேளாண்மை இயக்குனர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தோட்டக்கலை துறையில் அடுத்தபடியாக தோட்டக்கலை துறையிலே இவருடைய பெயரை உச்சரிக்காதவர் ஒருவரும் இருக்க முடியாது. நீலகிரி மாவட்டத்தில் இவருடைய காலடி படாத இடமே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர் சில ஆண்டுகளுக்கு முன் இவருடைய உத்தரவை எதிர்பார்த்து ஊட்டியிலே தங்குவதற்கு பல நாட்கள் காத்து கிடந்தவர்கள் பல பேர் உண்டு. அத்தகைய பெருமைகளுக்கு சொந்தக்காரர் முன்னாள் தோட்டக்கலை கூடுதல் இயக்குனர் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஜெகதீஷ்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இந்த அமைப்பிலே வந்து அவர்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தது மேலும் தமிழ்நாடு மூத்த வல்லுநர் பேரவையின் ஆலோசகர்களில் ஒருவராகவும் வேளாண் பட்டதாரிகளின் ஒரு விடிவெள்ளியாகவும் திகழ்ந்தவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஜனகன் அவர்கள், முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் வருகை தந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வருகை எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்களை வரவேற்பதில் இருகரம் கூப்பி வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் தற்பொழுது வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு வகையிலும் துணை புரிந்து ஆலோசனைகளை வழங்கி வரும் மாடர்ன் ஃபார்மிங் கன்சல்டன்ட் மற்றும் கேலிப்சோ ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராகவும் இருக்கும் எனது இனிய நண்பர் டாக்டர் கணேசன் அவர்கள் மாடர்ன் ஃபார்மிங் கன்சல்டன்டாக இருக்கிறார். மதுரையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் சவுத் ஆப்பிரிக்காவிலே பணி செய்து விட்டு வந்து தற்பொழுது இங்கே தனியாக ஒரு நிறுவனத்தை துவக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் கல்லூரியில் என்னுடைய கல்லூரி கால வகுப்பு தோழர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் சுரேஷ் சந்திர பாபு அவர்கள் இன்டர்நேஷனல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வாஷிங்டன் DC USA-வில் சயின்டிஸ்டாக இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கின்றார். அவர்களையும் டாக்டர் K. சேகர், என்னுடைய வகுப்பு தோழர் K. சேகர் தற்பொழுது
அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தருக்கு அடுத்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். டைரக்டர் அகாடமிக் அஃபேர்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மற்றும் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் புரொஃபஸராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார் டாக்டர் கே சேகர் அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். டாக்டர் கே தானுநாதன் வகுப்பு தோழர், JSA காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி அவர் பிரின்சிபாலாக இருந்து வருகின்றார். அவர்கள் மிகப்பெரிய இந்த கேக்ஸ் அமைப்பிற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு நல்கி வருகின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அந்த கல்லூரியிலே நமக்கு அதாவது அந்த சேர்மன் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது என்ன சொன்னாங்கன்னா, 120 ஏக்கர் இருக்கின்றது, மாணவர்களுக்கும் சுற்றுப்பட்டு கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கும் பயன் தரும் வகையில் இந்த கல்லூரியை நீங்கள் எந்த வகையில் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரே கூட்டத்திலே எங்களுக்கு உத்தரவாதத்தை வழங்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து வழங்கியுள்ளார்கள். அந்த சேர்மன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளியப்பன் அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால், வள்ளியப்பன் அவர்கள் பணி முடித்து தற்பொழுதுதான் அரசு பணியை முடித்தார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திலே புரொஃபஸராக இருந்து பணி முடித்த அடுத்த நாளே டீனாக தற்பொழுது ரோவர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெரம்பலூரில் பணியேற்றுக் கொண்டிருக்கின்றார். அவரும் வந்திருக்கின்றார். வள்ளியப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இளஞ்செழியன், புரொஃபசர் இளஞ்செழியன் எங்களுடைய வகுப்பு தோழர், பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல டீன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்து வருகின்றார். அவர்களும் உடல்நலம் இல்லாத காரணத்தால் இல்லாத போதிலும் அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இனிய நண்பர்கள் மதுபாலன் விவசாயம் கற்கலாம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நிறைய விவசாயிகளுக்கும் மாடித்தோட்டம் அமைப்பவர்களுக்கும் நிறைய ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார்கள். மதுபாலன் அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஞானசேகரன் அவர்கள் தற்பொழுது பணியிலிருந்து அவரும் வந்திருக்கிறார். சீட் சர்டிபிகேஷனிலே பல ஆண்டுகள் பணிபுரிந்து தற்பொழுது வேளாண்மை செய்வோம் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே நிறைய பதிவுகளை போட்டு விவசாயிகளுக்கு உதவி கொண்டு வருகின்றார். அவர்களும் வந்திருக்கின்றார். ஞானசேகரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக சத்தியமூர்த்தி துணை இயக்குனராக வேலூரிலே பணிபுரிந்து வருகின்றார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். குறுகிய காலத்தினுடைய அருமை கருதி இந்த கேக்ஸ் அமைப்பு பற்றி சில கருத்துக்களை சொல்லி நான் வரவேற்புரையை நிறைவு செய்யலாம் என்று எண்ணியுள்ளேன். அதே சமயத்தில் வேறு யாராவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமது நண்பர்கள் வருகை தந்திருப்பார்கள், விடுபட்டிருந்தால் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த கேக்ஸ் அமைப்பு ட்ரஸ்ட் என்பது உலகளாவிய அமைப்பு என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த அமைப்பின் நோக்கங்கள் தற்போது வெளியிட்டுள்ள இந்த நியூஸ் லெட்டர், பைமந்த்லி நியூஸ் லெட்டர், இது தற்பொழுது ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக தமிழில் விவசாய பெருமக்கள் அனைத்தும் சிறு விவசாயிகள் முதல் பெரிய விவசாயிகள் வரை இதை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அடுத்தது வெளியிடப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பு இந்த நாட்டின் கடைகோடியில் இருக்கும் சிறு குறு விவசாயிகள் முதல் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரை வேளாண் சார்ந்த அனைத்து ஆலோசனைகள் வழங்குவது மட்டுமில்லாமல் திட்டங்களை தயாரிப்பது, திட்டங்களை செயல்படுத்துவது போன்ற பணிகளை மேற்கொள்வதுடன் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கும் வகையில் ஏராளமான இளைஞர்களை வேளாண் தொழிலில் ஈடுபடுத்துவது, வேளாண் பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் ஆராய்ச்சி மற்றும்
மேம்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வெளியிடும் ஆங்கிலத்தில் முக்கியமாக சில கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தற்பொழுது இந்த நியூஸ் லெட்டர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சத்யகோபால் ஐயா அவர்கள் இந்த நியூஸ் லெட்டரை ரிலீஸ் செய்து துவக்கி வைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதனோடு என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன். அனைவரையும் வருக என்று வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக டாக்டர் ஐயா மரியாதைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சத்யகோபால் ஐயா அவர்கள் தற்பொழுது என்னை துவக்கி வைத்து இந்த நியூஸ் லெட்டரை ரிலீஸ் செய்து ஒரு சிறப்புரை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் நீங்க சொல்லுங்க. எல்லாரும் வந்து நம்ம கிளாப் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு எல்லாம் கிளாப் பண்ணலாம். Honorable Justice retired Jagdishan அவர்களே, முக்கியமா இந்த GHCS GATS ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ராசு என்கிட்ட நெருங்கி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஜெகதீஷ் குமார் மற்றும் பல்வேறு துறையில் ரொம்ப நாள் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் கூட ரொம்ப ஆக்டிவா இருந்து விவசாயிகளுக்கு நன்மை செய்யணும் என்ற எண்ணத்துல அவங்களுடைய சர்வீசஸ் ரெண்டர் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிஸ்டர் ராசு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு கன்சல்டன்சி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த ட்ரஸ்ட் மூலமா விவசாயிகளுக்கு நன்மை செய்யணும்னு நாங்கள் ஒரு மூவ்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த நியூஸ் லெட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. எதுக்காகன்னு சொன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மற்றவர்கள் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. இன்ஃபேக்ட் நான் டைரக்டர் ஜெனரல் NIPHMA கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரலா இருந்தேன். அந்த சமயத்துல தான் பல்வேறு விஷயங்கள் நான் கற்றுக்கொள்ள முடிஞ்சது. I learned so many things. In fact, I felt very bad also. எதுக்காகன்னு சொன்னா, we are pushing farmers into highly intensive agriculture practices which are very expensive in nature. And we are not taking it to the doorsteps of the farmers technologies which can be traditional, which can be modern, but they are all very, very low cost and they will have spin-off benefits and reduce the overall cost of production for the farmers. இவ்வளவு விஷயங்கள் ஒரு பக்கத்துல சயின்டிஸ்டுக்கு தெரியும், இன்னொரு பக்கத்துல எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ்க்கு தெரியும். இருந்தாலும் கூட more or less we have been focusing on intensive agrochemical based strategies. So when Rasu told me that you people will be focusing on offering consultancy services and one of the first and foremost concern will be land and soil resources, it is very apt. Actually, I used to make a jocular statement during my lectures in NIPHM as well as whenever I used to visit the districts. Sorry. The agriculture and horticulture officers are rather more to do with the agriculture officers. They go to the field only when the crop comes above soil. That means 75% of our job has been already lost.
Actually, unless we prepare the soil, the crop health, the plant health will not be to the desired extent. Though there are so many simple techniques for enhancing the soil health, we have not been focusing on them. The role of soil microbial consortia in enhancing soil fertility as well as plant health is something which we should ingrain in the agricultural practices. In fact, through NAPHM, we used to make these technologies very popular among the farmers. We used to make them produce Trichoderma Pseudomonas fluorescens as well as resort to pot multiplication of mycorrhiza. There may be some scientists who raise objections to this, saying that if these produce are not, if these microbial agents are not produced properly, it can have consequences. If the government steps in, if the biocontrol labs under the control of the government, they can supply pure mother culture. I don't see any reason why farmers can't multiply these agents at their farm level. In fact, I'm very happy that the former Vice Chairman of Planning Commission, Shanta Sheila Nair, Madam, she has accepted to our proposal when I was DG NIPHM, and then Director Agriculture, Mr. Rajendran. We have introduced a scheme where farmers were trained to produce Trichoderma viridi and then Pseudomonas fluorescens. The role of Trichoderma and mycorrhiza in climate resilience is again underplayed. We are not training the farmers to produce them. For example, though vermiculture is being produced in this country in a large quantity, it is being exported to other countries. In fact, I was shocked during my tenure in NIPH. I had an occasion to visit USA. And one of the labs when we were visiting, we found a large number of packages. Out of curiosity, I and my colleague, we went and then saw that, and we found that it's all written as VAM. And we have looked at it from where it has come. We were surprised to find that it has come from India. But when you look at the adoption of VAM in India by the farmers, there is a huge gap. And even the department, what it does, it gives a recommendation of saying that they have to apply anywhere between 3 to 5 kgs of vermiculture formulation, the VAM formulation per acre. If a farmer is, even if it's a small and marginal farmer having anywhere between 2 to 5 acres of land, the cost implication will be quite significant when he adds up the cost of VAM alone for the 3 to 5 acres plus the other costs he has to incur. Therefore, as a cost cutting measure, he will be cutting off these things and resorting to the high cost agrochemical based strategies. Whereas it is very simple for the farmers to multiply VAM by just purchasing the lowest unit of formulation that is available in the market. Just they can purchase half a kg or 1 kg formulation. They can purchase a series or 10 to 15 pots, retain some control, and then multiply this VAM in the remaining pots, which can also make the farmer test the quality of the VAM. If there is a difference between the control and the treated pots, it obviously means that the VAM is working. And then the entire soil in that pot becomes a formulation. And for the field that is required for the farmer, he will be able to multiply the VAM from that 1 kg of formulation. These are simple techniques. Similarly, Trichoderma, if we can get Trichoderma mother culture, the farmers either they can boil grains in a aseptic condition using a pressure cooker and multiply under by inoculating in a small inoculation chamber, which will not cost more than about 2,000 rupees. And then there are autoclavable poly bags in which this can be multiplied. These are the technologies which we should try to take to the doorstep of the farmer, by which they can enhance the soil fertility. In fact,
I have trained large number of agriculture officers and horticulture officers from Tamil Nadu. I especially focused on that because I knew that after my stint in Hyderabad, I'll be coming back to Tamil Nadu. But unfortunately, I could not see the promises made by these youngsters when they were attending the training programs after they come back to their field level postings. Unfortunately, they get lost in the regular busy schedule and they will not find time for these interventions which will be of immense help to the farmers. But what they are forgetting is the agriculture department's existence is because of farmers. Without farmers, there is no agriculture or horticulture department. But unfortunately, we have time for everything else except the time which we need to spend with the farmers. This mindset has to change. Trying to shift the blame to the farmers, saying that it is very difficult to wean away from the agrochemical based strategies. It is the agricultural and horticulture officers who need to motivate and bring back the farmers to less agrochemical based strategies. I am not against chemical pesticides. It is a stated policy of Government of India as well as all state governments to use pesticides judiciously. They should be used only when it is absolutely required. But unfortunately, our intervention starts with chemical pesticide and ends with chemical pesticide. In between, we are not resorting to any other strategies. In fact, I was very happy when I was DG NIPHM, where I had the great opportunity of popularizing agro-ecosystem analysis-based plant health and management. And during the course of my stint, I came across a new practice called ecological engineering for pest management. This has been developed by a group of scientists led by Jeff Gurr. It was initially tried in Australia, and today it is being practiced throughout the Southeast Asian countries, Australia, New Zealand, England, and some other European countries. It is not a very difficult technology to practice it. It's a very simple technology. In fact, our own ancestors, they used to have a border crop for paddy. Even before I came to the service as a youngster, I knew that castor used to be grown by the traditional farmers of Andhra Pradesh. I am sure it also might have been the practice in Tamil Nadu also. Why they were doing it? Because to wean away Spodoptera. They were using trap crops. What are the subtle difference between ecological engineering for pest management and trap crops is, in ecological engineering for pest management, the focus is on attracting the beneficial insects to enhance biocontrol through simple cultural techniques. All the farmer has to do is he has to raise some flowering plants which vary depending upon the crop to attract the appropriate parasitoids to control the pests naturally. Studies throughout the world have shown whenever ecological engineering for pest management has been adopted, the farmers did not have the need for using chemical pesticides. The reason for that is the fundamental principle of ASA is to understand the agro-ecosystem and also look at the pest defender ratio. The thumb rule is 2:1. For every 2 pests, if there is 1 defender, the farmer need not resort to any managerial practices for a week's time. The next week, when he takes the ratio again, if he finds 2:1, he need not go for any management decisions. When you are resorting to ecological engineering for pest management, the ratio will always be very highly in favor of the defenders, the beneficial insects, because the flowers provide the nectar and provides the microclimate for the shelter of the parasitoids. Therefore, the number of defenders will be much more than the pests, and the crop can be harvested without the requirement of chemical pesticides. In case if there is a situation where when we are dealing with nature, we do not know what happens. In a situation where there is a need for a managerial intervention, we have been the
torchbearers to the world by identifying the insecticidal properties of neem. It is sad that some American tried to patent it, and with great difficulty, Government of India had defended, saying that this is part of our traditional knowledge for several centuries and millennia. We are not using the neem seed kernel extract. We are not using neem oil as a first line of defense. Nor we are using these light traps. And fortunately, today you are having a timer-based solar powered light traps, which will switch off the light trap after a usage of about 3.5 hours. What is the advantage of this? When you are lighting it at about 6 o'clock or 6:30, it automatically gets switched off around 10:30 to 11. And this is the time during which only pests will come to the field. Studies have shown the pests will come to the beneficial insects will come to the fields after 11 to 11:30. If you are keeping the light trap on throughout the night, it will be trapping even the beneficial insects. But once you are switching off, you are only capturing the pests and allowing the natural enemies to come back to the field, and they are not being killed. So these are very simple techniques. I can go on for several more minutes, and it's very difficult for me to stop once I talk about the agriculture topics, especially the pest management. What I am trying to highlight is these are all very simple, low-cost interventions. And another most important thing is most of the paddy farmers are not aware about plant health compensation, plant compensation ability. This compensation ability of the paddy during the vegetative phase makes it highly redundant on usage of any pesticide, because the crop cutting experiments have proved time and again that even if the tillers are damaged, side tillering will happen, and there will be no loss in the yields. But unfortunately, the farmers panic looking at a few herbivorous pests, and they try to apply chemical pesticides, and in the process they kill all natural enemies, leaving the field open for the insecticide resistant pests to devour the crop. These are very simple fundamental issues which can be brought to the notice of the farmer. And the last point I would like to mention at this point of time on the technical aspects, since you people are all consultants, is the soil health. Whether it is Tamil Nadu, Andhra Pradesh, or Karnataka, or UP, throughout the country, the soil health is being tested. But unfortunately, see, whenever I go for the lecture, I ask the agriculture officers, what is the percentage of farmers who have conducted soil tests? They will say, what a silly question, sir, 100%. But the next question I'll ask them is, how many of these farmers are using the soil health card at the time of application of fertilizers? There'll be pin drop silence, and there'll be a murmur, and they'll say, sir, maybe about 25 to 30%. So there is a huge gap. Even if 50% are already basing their fertilizer application with reference to soil health test report, there is still 50% who are unnecessarily dumping chemical fertilizers, which will again spoil the soil as well as the water resources. So these are issues. I am sure all of you are very highly experienced. During the course of your service, probably we are pushed by multiple events. There may be a review by the collector, review by the joint director, review by the deputy director, and then by the sub-collector, and then ministers visit, review by director, whatnot. You may be having your own justification, but today, all of you after retirement, you have chosen a very noble cause of helping the farmers. And at this juncture, please look at these kinds of technologies. There are several such technologies. These things, you have the time and energy and willingness, and this has to be translated to the field by talking to the progressive farmers and other farmers, as well as some committed officers in the department who will have to find time to introduce these simple techniques so that the objective of helping the farmers will be fulfilled. I had an opportunity of looking at the objectives of DAX. I was very happy to notice that you are going to focus on bringing back youngsters into agriculture.
And also you are planning to educate the young agricultural officers. These are very, very important objectives which you have put forth before yourself. I'll be extremely happy to monitor, or rather watch the progress of your trust in realizing this goal, and I wish you all the best. And as far as I am concerned, if there is an occasion subject to availability of my time, since I'm currently after retirement, also I'm taking up some assignment with the government for water resources conservation, I will be able to spend some time, and if required, I can spare my time to give lectures to the youngsters to bring to their knowledge level what are the simple techniques which are low cost and highly effective for increasing yields as well as health and prosperity of the farmers as well as this nation. I would like to thank Rasu and all of you for giving me this opportunity of releasing this newsletter. I hope our association will be strengthened in the days and years to come, and it will be a great honor to render any assistance from my side to strengthen the objectives that we have put forth before your trust. Thank you. Thank you very much, sir. ஒரு நல்ல ஒரு லெக்சர் கொடுத்தீங்க. அதாவது சிம்பிள் டெக்னிக்ஸ், நீங்க வந்து முக்கியமா பயாலஜிக்கல் கண்ட்ரோல் பத்தி எல்லாமே சொன்னீங்க. அதாவது NIPHMல இருக்கும்பொழுது என்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து எடுத்து சொன்னீங்களோ, அதாவது ஈக்கலாஜிக்கல் இன்ஜினியரிங், எய்சா, பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெஷர்ஸ், அது எல்லாத்தையுமே இப்ப எடுத்து சுருக்கமா வந்து ரொம்ப தெளிவா அழகா எல்லாரும் புரியுற மாதிரி சொன்னீங்க. உங்களுடைய வேல்யூபிள் டைம் எல்லாம் ஒதுக்கி இங்க வந்தமைக்காக பணிவோடு உங்களை வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக நமது அண்ணன் ஜனகன் அவர்களை, முன்னாள் வேளாண் இணை இயக்குனர் அவர்களை ஒரு சிறிய கருத்துரை வழங்குமாறு அழைக்கின்றேன். ஜனகன் அவர்களை அழைக்கின்றேன். மேடம் ஜனகன் சார். சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஜனகன் சார். அண்ணா ஜனகன் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பீக்கர் அன்மியூட் பண்ணிட்டு அந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க, அன்மியூட் ஆயிரும். அது ஸ்பீக்கர் கொஞ்சம், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒரு சிம்பல் இருக்கும், ஸ்பீக்கர் ஒரு சிம்பல் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் சிம்பலை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, அன்மியூட் ஆயிரும். சார் சரியா உங்களுக்கு பண்ண முடியல. வேற யாரும் இருக்காங்க? அடுத்தது அண்ணன் ஜெகதீஷ்குமார் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஜெகதீஷ்குமார் அவர்கள், தோட்டக்கலை கூடுதல் இயக்குனர் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். சார் ஜனகன் சார் வந்திருக்காங்க, அவங்க அன்மியூட் பண்ணிருக்காங்க. ஜனகன் சார், ஜனகன் சார் இப்ப பேசலாம். பேசுங்கண்ணா. ஓகேம்மா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கிறது. முனைவர் சத்யகோபால் அவர்கள் வந்து சாயில் ஹெல்த் அதில் ஆரம்பித்து விவசாயத்தினுடைய அனைத்து தொழில்நுட்பங்களையும் குறிப்பாக குறிப்பிட்டு காட்டியுள்ளார். விவசாயத்திலே நாம் விவசாயிகளோடு சேர்ந்து பழகி இருக்கும் பொழுது கேட்குதா ராசு? கேக்குது, நல்லா கேக்குது, கிளியரா இருக்கு. சொல்லுங்க, ரொம்ப கிளியரா இருக்கு, சொல்லுங்க. அதான் விவசாயிகளிடையே நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம், தொடருவோம். அவர்களிடையே நாம் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதுவும் குறிப்பாக நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு, நெல் விவசாயத்திலே விஷம் தேவையில்லை, பெஸ்டிசைடு தேவையில்லை. அந்த ஒரு கருத்தை நாம் அடிப்படையாக எடுத்து சொல்லி அவர்களை புரிய வைக்க வேண்டும். ஒரு விவசாயியை பழக்குவது என்பது மிகவும் சிரமம். முன்பெல்லாம் நாம் அவரிடம் சென்று பூச்சிக்கொல்லி தெளி என்று சொல்லும் போது தெளிக்காமல் இருந்தார்கள். அதற்கப்புறம் நாம்
அவர்களிடையே மருந்துகளை சிபாரிசு செய்யும் போது விஷத்தை சிபாரிசு செய்யும் போது நாம் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்தி கொள்ளிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமாக பூச்சி பூஞ்சான கொல்லி விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் அவர்களுக்கு எடுத்து கூறுவது சரியாக முடியல. அதனால் இப்பொழுது தமிழ்நாடு எல்லா இடங்களிலுமே இந்த உரம் விற்பனை செய்வர்களையும் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் செய்து அவர்களை இதில் ஈடுபடுத்தி வருகிறார்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் இருப்பதால் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே விஷமில்லாமல் நஞ்சில்லாமல் உணவை உற்பத்தி செய்ய முடியும். அதற்கு நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தனமாக எடுத்து போறலாம். பல வருடங்கள் இதிலே பயன்படுத்தி இருப்பதால் எல்லோரும் இதிலே பயன்படுத்த வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா வந்து ஒரு ஜனகன் சாரை பத்தி சொல்லணும்னா 94ல அங்க 35 பேர் வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ் சம்பந்தமா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பயிற்சி எடுத்தோம். அதுல வந்து சார் இருந்தாங்க. அதுதான் வந்து எங்களுக்கு எல்லாம் அப்ப வந்து ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க. அதுல முக்கியமான அந்த பயிற்சியினுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா அக்ரோ ஈகோ சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்றதுதான் அந்த பயிற்சியினுடைய ஒரு நீண்ட கால பயிற்சி நடந்தது. 75 நாட்கள் அந்த பயிற்சி நடந்தது. அந்த பயிற்சியில வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இன்று வரை வந்து அதை வந்து அண்ணா இப்ப சொன்ன மாதிரி அதை வந்து அதாவது நஞ்சு இல்லாத உணவை உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுதான் முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் நாம வந்து திரும்பவும் அதை வந்து நாம இப்ப விவசாயிகள் எடுத்து செல்வோம் என்று கூறி அவர்களுக்கு நாம் இந்த இதிலே கலந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோட்டக்கலை கூடுதல் இயக்குனர் திரு ஏஜே ஜெகதீஷ்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஜெகதீஷ்குமார் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாள் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராசுடைய இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லபடியா நடந்திருக்குது. அவருடைய எண்ணங்கள் வந்து இன்னைக்கு கைகூட்டி வந்திருக்கு. அதுலயும் இன்னைக்கு நம்ம டாக்டர் சத்யகோபால் சார் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த நம்ம கேஸ் அமைப்புக்கே வந்து ஒரு பெரிய வெற்றியா நான் கருதுறேன். ஏன்னா அவர் ஒரு உண்மையான அவர் எப்படின்னா ஒரு உண்மையான மனிதர். எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா அவர் வந்து எல்லாமே எப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா மாதிரி இருக்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஸ்பீச்சாவே இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே அவர் வந்து ஒரு ஆபீசர் யாருன்னா அவர் நம்ம டாக்டர் சத்யகோபால் சார் தான் சொல்லி அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வந்து கடைசி நாள் ரிட்டையர் ஆகிறனால கூட வந்து அவர் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு ஃபார்மர்ஸ் இதை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாரே ஒழிய ரிசர்ச் ஒர்க்கு தான் பண்ணுவாரே ஒழிய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி அவருக்கு அவ்வளோ ஒன்றும் இதுவே பண்ண மாட்டாரு. அவருக்கு வேண்டியது என்ன, மக்களுக்கு நல்லா செய்யணும். அக்ரிகல்ச்சர் அவர் மாதிரி நம்ம கூட டைரக்டரா இருந்தாருன்னு வச்சுக்கோமே எங்கேயோ போயிருக்கோம். சின்ன வயசுல ஒரு டைரக்டரா இருந்தாருன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் நிறைய எங்கேயோ பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம டாக்டர் சத்யகோபால் சார் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர்ல அவ்வளோ ஒரு ஈடுபாடு. அதனாலதான் அவரோட எனக்கு வந்து கூட சேர்ந்து ஒர்க் பண்றது அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எதாவது என்கிட்ட கேட்பாரு, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணி அவர் வந்தாதான் நான் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்த ஐசா மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்தது காரணமே அவருடைய இதுதான் தாக்கம் தான். அவர் அவ்வளோ ஒரு ஈடுபாடோட இருப்பாரு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவ்வளவு ஈடுபாடோட ஒரு டெக்னிக்கல்ல இருக்காரு அப்படின்றத நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலா இருக்கும் இந்த சமயத்துல இப்படி எல்லாம் இருக்காங்களே சொல்லி. அதனால இன்னைக்கு நாள் வந்து நல்லபடியா வந்து இந்த இது நடந்ததுக்கு ராசுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து மென்மேலும் வளரணும். நம்ம வந்து ஆமா நம்ம எல்லாம் அத்தனை பேர் வந்து நம்மளால வந்து முடியாது ஏதும் கிடையாதுன்றதை மாத்திரம் உணர்ந்துக்கணும். நம்ம வந்து அத்தனை பேரும் இதை வந்து ஒரு நல்லபடியா வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போகணும். இல்ல மக்களுடைய தேவைகளை அறிஞ்சு மக்கள் நம்ம மேல மறைய அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து நம்மளுடைய சேவை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்க எல்லாம் வந்தது வந்து உண்மையிலேயே
அதாவது வந்து தோட்டக்கலை துறைன்னு சொன்னாக்கா ஏஜே ஜெகதீஷ்குமார் எப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த இப்ப சொன்ன மாதிரி அந்த துறையை நேசிச்சு கடைசி வரைக்கும் அந்த துறைக்காகவே உழைச்சு நல்ல ஒரு இத தோட்டக்கலை துறையில ஒரு பெரிய சாதனை படைத்தவர். அவர் வந்திருக்காரு போது நீங்க எல்லாம் வந்திருக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தபடியாக நமது சார் இவங்க வந்திருக்காங்க. அவரு மிஸ்டர் வடிவேல் முருகன் சார் வந்திருக்காங்க. அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். அண்ணா ராமகிருஷ்ணன் அண்ணனை பேசுமாறு அழைக்கின்றேன். ராமகிருஷ்ணன் இருக்காங்களா? அண்ணன் ராமகிருஷ்ணன் வந்து அவங்களுக்கு சொல்ல போகணும்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பயிற்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடக்கும் பொழுது முக்கியமா வந்து சார் வந்து ராமகிருஷ்ணன் சார் தான். அவங்க வந்து அப்ப வந்து ஹோஸ்டா இருந்தாங்க. எங்க அந்த பயிற்சியினுடைய எஃப்ஏஓ நடத்தின பயிற்சி சீசன் லாங் ட்ரைனிங். அப்ப டைரக்டர் கூட வந்து கோவிந்தன் சார் கூட வந்து டைரக்டர் கோவிந்தன் இருந்தாங்க. அந்த சமயத்துல ராமகிருஷ்ணன் அண்ணன் வந்து கூட வந்து அவங்கதான் வந்து அந்த ட்ரைனிங்கை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அந்த சீசன் லாங் ட்ரைனிங் ஃபுல்லா இருந்து எல்லாருக்கும் கோஆர்டினேட் பண்ணது அவங்க ராமகிருஷ்ணன் சார் தான். அது சார் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஹலோ, பேசுங்க, கேக்குது, கிளியரா இருக்கு. கேக்குதா? கேக்குது கேக்குது. Thank you ராசு. ராசு for giving me an opportunity. ஓகே. இந்த நாட்களுக்கு அப்புறம் கேட்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய நியூஸ் லெட்டர் நல்ல நிலை என்னுடைய அந்த காலத்துல கொடுத்த ஐபிஎம் ட்ரைனிங்கோட ஃபாலோ அப் ஸ்டில் கண்டினியூ ஆகுங்கிறதுல ரொம்ப சிதம்பரம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த நிகழ்ச்சியை மறுபடியும் அதை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதை ஃபாலோ பண்றது ராசுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். சீரும் சிறப்பாக நடைபெற முடிஞ்ச இது பண்றோம். நாங்களும் only farmers for all students also, so all the endeavor in horticulture services. Thank you very much Anachan. Thank you madam. அடுத்து யார் கார்த்திகேயன் இருக்காரா? கார்த்திகேயன் இருக்கார் சார். அந்த பாண்டிச்சேரி இருக்காரு கார்த்திகேயன். அவர் வந்து இது பண்ண சொல்லுங்க. அவரு சார் கார்த்திகேயன் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. அவர் என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் இருந்தே அன்மியூட் ஆகல சார். அது அன்மியூட் ஆகவே இல்லை, அப்படியேதான் இருக்காரு. சரி, வேற யாரா இருக்காங்க? இவர் இருக்காரு, ஜோ சார் இருக்காங்க, சார் பேசிட்டாங்க, வடிவேல் சார் பேசிட்டாங்க. நண்பர் ஜோ அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஜோ அவர்கள் இருக்காங்க, நம்ம ஃபார்ம் கிராஜுவேட்ஸனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காங்க. அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த குளோபல் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அட்வைசரி சர்வீசஸ் நிர்வாகத்தின் முதல் ஆண்டு நிறைவு மற்றும் அதன் நியூஸ் லெட்டர் வெளியீடு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதை டாக்டர் சத்யகோபால் சார் அவர்கள் வெளியீடு செய்தது மிகவும் சிறப்பான அம்சமாகும். டாக்டர் சத்யகோபால் சாரோட மீட்டிங் ஒரு தடவை நான் திருநெல்வேலியில் கலெக்டர் கூட அவங்க அட்டென்ட் பண்ணும்போது நான் அந்த மீட்டிங் கலந்துருக்கிறேன். அஸ் நாங்குநேரி ஏடிஏ, திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி ஏடிஏவாக சாரோட மீட்டிங்கை நான் கலந்துருக்கிறேன். அவங்கள்ட்ட சில விஷயங்கள் பேசவும் செஞ்சுருக்கிறேன். அவங்களோட அந்த திட்டத்தை, அதாவது வேர் மூலம்
பயிர்களுக்கு மரப்பயிர்களுக்கு நீர் பாய்ச்சும் தொழில்நுட்பத்தை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முதல் முறையாக தெரிவித்தது நான் தான். நாங்குநேரி வட்டாரத்தில் மாவட்ட ஆட்சியர் வரும்போது அவங்க பங்கேற்றாங்க. மிகுந்த நல்ல வரவேற்போடு அவங்க அதை பாராட்டி பேசினாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல தொழில்நுட்பமாக அமைந்தது. நாங்குநேரியில சில இடங்கள்ல நாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தினோம். ஸோ சாருக்கு எனது வணக்கங்களும் வாழ்த்துகளும். இந்த நிகழ்ச்சியில் என்னை பேசுவதற்கு அழைத்த நமது கேஸ் நிறுவனத்தின் சேர்மன் திரு ராசு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது பேசி அமர்ந்த திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர் திரு ஜனகன் அண்ணன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட நான் நெருங்கிய தொடர்பில் இருந்தேன். முதல் முறையாக அவர்களை நான் 1994 நடைபெற்ற IPM FAO IPM ட்ரைனிங் மாஸ்டர் ட்ரைனிங் ஃபார் ட்ரெயினர்ஸ் அந்த நிகழ்ச்சியில் அந்த பயிற்சி 70 நாள் பயிற்சி அருப்புக்கோட்டையில் நடந்த போது அவர்களை சந்தித்து அவர்களுடன் நானும் அந்த பயிற்சியில் கலந்து கொண்டேன். அதுதான் ஜனகன் சாரை நான் முதல் முறையாக சந்தித்த தருணம். அதிலிருந்து இன்று வரை அவருடன் நல்ல தொடர்பில் இருக்கிறேன். அவர்களது அறிவுரைகள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்வு நல்லபடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிறுவனம் GAHS நிறுவனம் நல்லபடியாக செயல்பட்டு நாள்தோறும் புதுப்பொலிவுடன் வளர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ஜோ அவர்கள். ஜோ அவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அவர் இப்ப அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் இந்தியான்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறைய தொழில்நுட்பங்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டு வராரு. அதே மாதிரி ஃபார்ம் கிராஜுவேட்ஸ்ல நிறைய டெக்னாலஜிஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, செரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து டெக்னாலஜிஸ்ட கூப்பிட்டு நிறைய தொழில்நுட்பங்களை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப ஜோ அவர்கள் கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்தது ஞானசேகரன் வந்திருக்கின்றார்கள். ஞானசேகரனை பத்தி பெரும்பாலும் அவர் அதாவது இப்ப சென்னையில் தான் இருக்காரு. அவர் திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்கள்ல அதிகமா பணிபுரிஞ்சிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னாக்கா அவர் தொழில்நுட்பத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அவர் கடைசியாக தன்னுடைய பணியை அதாவது விதைச்சார்ந்த துறையில நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவர்களை பேசுவதற்கு நான் அன்போடு அழைக்கின்றேன். ஞானசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஞானசேகரன். இந்த திரு ராஜு சார் அவர்கள் நிறுவனராக கொண்டு செயல்படுகின்ற இந்த உலகளாவிய வேளாண்மை தோட்டக்கலை அறக்கட்டளைக்கு இன்று வெளியிடுகின்ற நியூஸ் லெட்டர் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. அவர் ஏற்கனவே வரவேற்புரையில் கூறியது போல இதை சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழில் அடுத்த இதழிலிருந்து வெளியிடுவதற்காக குறித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப பற்றாக்குறை பெருமளவில் ஏற்படுகின்றது. அதை போக்கின்ற வழியிலே இந்த நியூஸ் லெட்டர் வந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. ஓய்வு பெற்ற பின்னரும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்டு மக்களுக்கு, குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று. அந்த அமைப்பின் சார்பாக இந்த நியூஸ் லெட்டர் 2 மாதத்துக்கு ஒரு முறை வெளியிட இருப்பதையும் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாகும். இந்த நிகழ்விலே என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த நிறுவனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பிலே பல்வேறுபட்ட அனுபவம் உள்ள பல்கலைக்கழகத்திலும் வேளாண்மை துறையிலும் தோட்டக்கலை துறையிலும் பணியாற்றுகின்ற பெரிய வேளாண் அறிஞர்கள் எல்லாம் பங்கு பெற்று இருக்கின்றார்கள்.
அவர்களுடைய ஆலோசனைகள் ஓய்வுக்கு பின்னரும் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வருங்காலங்களில் இதே உத்வேகத்துடன் எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இது சிறப்பாக அமைய வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் ஞானசேகரன். உங்களுடைய கருத்துப்படி நாம வந்து அடுத்தது வந்து சிறு குறு விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் வந்து நம்ம தமிழ்ல வந்து இதை வந்து நாம ரிலீஸ் பண்றதுக்கு அடுத்த அதுல இருந்து தயார் பண்றோம் நாம. நன்றி சார், நன்றி சார், நன்றி. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக வேற யார் இருக்காங்க மேடம்? எஸ், ஆறுமுகம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆறுமுகம் சார். ஆறுமுகம் சார் அவங்க எனக்கு சரியா அறிமுகம் இல்ல சார். அவர் ஆறுமுகம் சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் சார், ஐ எம் ஆறுமுகம். என்னுடைய சர்வீஸ் மேக்ஸிமம் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் அதிகம். தஞ்சை மாவட்டத்தை கொஞ்ச நாள் இருந்தேன். இந்த ஐபிஎம் சொன்ன உடனே எனக்கு ஒரு பழைய நினைவுகள் ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் ஐபிஎம். 1990 என்று நினைக்கிறேன். நானும் என்னுடைய நண்பர் ஜனகனும் புவனேஸ்வருக்கு ட்ரைனிங் போயிருந்தோம். வெரி செலக்டட் பீப்புள், 12 பேர் நம்ம தான் மொத்தமே போயிருந்தோம். அங்கே நான் கற்றுக்கிட்டது ரொம்ப அதிகம். நான் கற்றுக்கிட்ட அவ்வளோ விஷயங்களையும் அந்தந்த மாவட்டங்களில் வந்து ரிசோர்ஸ் பர்சனாக வந்து நிறைய ஃபார்மர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு இதுமே சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக நடந்து சொல்கிறேன். அந்த டைமில் வந்து பாளையங்கோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், கிராமத்து பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த ஊர் சேர்மன், பாளையங்கோட்டை சேர்மனோட நேட்டிவ் வில்லேஜ். அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 700-750 ஏக்கர். ஃபர்ஸ்ட் கிராப்ல வந்து ஒரு பெஸ்டிசைட் கூட ஸ்ப்ரே பண்ணல. பிகாஸ் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்னால, நாங்கள் எங்கள் டீமோட ஒர்க்குனால யாருமே பெஸ்டிசைட் எடுக்கல. அது வரைக்கும் ஒரு சீசனுக்கு வந்து 3-4 இடம் பெஸ்டிசைட் அடிப்பாங்க. நாங்கள் திரும்ப 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 சொன்னதுனால அந்த பெஸ்டிசைட்ஸை எடுக்கலை. அதில் ட்ரைனிங் ஆனாங்க. பட் என்னன்னா அதுக்கு பிறகு நான் மாதிரி வந்துட்டு நிறைய இது ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஐபிஎம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. அதாவது ஃபார்மர்ஸ் மத்தியில் நிறைய நம்ம கொண்டு போகணும். எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் சார் ஜோ போட்டதை பார்த்த உடனே சார் நான் வாலண்டியர் கலந்துக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்கோர்ஸ் வர சில வேலைகள்லாம் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எனக்கு ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம். அதில் டாக்டர் சத்யகோபால் சாரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து அவருடைய ஸ்பீச் நிறைய நான் அவருடைய இதை நிறைய நான் பத்திரிகையில் வந்து பார்த்துருக்கிறேன். ஆஸ் அ கலெக்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ட்ரீ பிளான்ட் எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார். ஒரு அக்ரிகல்ச்சருக்கு மேலே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வமும் செயல்திறனும் உண்டு. அதை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஜஸ்ட் விசிட்டர் அப்படி தான் வந்தேன். பட் எனக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த காஸ் அமைப்புக்கு நான் திரும்ப வேண்டிக்கணும்னா இந்த நியூஸ் லெட்டரை வந்து கொஞ்சம் ரெகுலராக அனுப்புங்க. காஸ் அமைப்புக்கு நியூஸ் லெட்டரை ரெகுலராக அனுப்புங்க. அது ஆன்லைன் அனுப்பிச்சாலும் சரி, அல்லது ஹார்டு காப்பி அனுப்பிச்சாலும் சரி, ரெகுலராக அனுப்பிடுங்க. கொஞ்சம் எல்லா சப்ஜெக்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மிக்க நன்றி. அந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க வந்து ரொம்ப கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஐபிஎம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நானும் ஜனகரன்லாம் வந்து மாஸ்டர் ட்ரெயினரா, பேடி மாஸ்டர் ட்ரெயினரா இருந்து நிறைய வந்து உழவர் வயல்வெளி பள்ளிகள் நடத்திருக்கோம். திரும்பவும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் உழவர் வயல்வெளி பள்ளி. நம்ம வந்து இன்னொரு 15 டேஸ்ல ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணி வில்லேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்முடைய சர்வீஸ் வந்து முழுவதுமே வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கே நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு தான் நம்ம வந்து நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. நீங்க என்ன வர்றீங்க? நான் டிடிஆர் டைரக்டர் ஆபீஸ்ல டிடிஆர் இருந்து ரிட்டையர் ஆனேன் சார். டிடிஆர் எந்த வருஷம் ரிட்டையர் ஆனீங்க? நான் இப்ப 18ல சார். 18ல ரிட்டையர் ஆனேன். 2018. 2018. ஓகே ஓகே ஓகே. எனக்கு நீங்க எங்க ரெசிடென்ஸ் எங்க சார்? நீங்க எங்க இருக்கீங்க? நான் ரெசிடென்ஸ் நான் இப்போ வந்து மதுரையில் இருக்கிறேன். மதுரையில் சார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். மேடம் கார்த்திகேயன் இருக்காரா? கார்த்திகேயன்
இருக்காரு சார், பட் அவர் அன்மியூட் பண்ணல. அன்மியூட் பண்ண அவருக்கு ஏதாவது நாம இது பண்ண முடியுமா? அவருக்கு சொன்னா அவரு இதாவலையா? நீங்க கால் பண்ணி வேணா சொல்லலாம். மத்த எல்லாரும் பேசிட்டாங்க. கால் பண்ணி சொல்றேன் நானு. இவங்க சுதா மேம் வந்து வோட் ஆஃப் தேங்க்ஸ் இல்ல. அடுத்தது அது வேற அவங்க தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல இல்லையா? ஆமா, சுதா மேம் தான் இருக்காங்க. அவரு வள்ளியப்பன் இருக்காரா, போயிட்டாரா? வள்ளியப்பன் அவங்க இல்ல சார், லெஃப்ட் பண்ணிட்டாங்க. போயிட்டாரு. ஒரு கார்த்திகேயனுக்கு போன் பண்ணி சொல்றேன். அவரு பேசுறாருன்னு பார்ப்போம். ஏன் மீட்டிங் வந்தீங்க? ஏன் ஒன்னும் இதே இது பண்ணல? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல அன்மியூட் பண்ணி பேசுங்க. இப்ப உங்களை பேசுறதுக்கு கூப்பிடுறேன், பேச. அப்படியா? திரும்ப ட்ரை பண்ணுங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அடுத்தது நீங்க பேசணும். இல்ல நீங்க பேசுங்க. நீங்க வாங்க, லைன்ல வாங்க. அவரு ட்ரை பண்ணிட்டு இருக்காரா மேடம்? டிரைவ் பண்ணிட்டு இருக்காரா? ஓகே. இல்ல ட்ரை இத வந்து அன்மியூட் பண்றது ட்ரை பண்ணிட்டு இருக்காரா? ஓகே ஓகே. அப்படின்னாரு. சரி ட்ரை பண்ணிட்டு அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் வர நான் few words என்னோட சேம்பர் பத்தி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா? தாராளமா சொல்லுங்க. அவர் வர வரைக்கும் நீங்க உங்களுடைய இத பத்தி பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லுங்க. இவங்க வந்திருக்காங்க. ஓகே, அன்மியூட் பண்ணுங்க சார். கார்த்திகேயன் சார், அந்த ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி ஏதாவது சின்ன பசங்க வீட்டுல இருந்தாங்கன்னு சொல்லுங்களேன், அவங்க வந்து கிளிக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கும், தென் வந்து ஒரு வீடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் அவங்க சன் இருப்பாரு, அவர்கிட்ட சொன்னா அவங்க சன்ன கூட இருப்பாரு. திரும்பியும் வெளியில போயிட்டாரு. சரி, அதான் நீங்க இது பண்ணுங்க மேடம். நீங்க இப்ப உங்க பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லுங்க. கோவைஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வணக்கங்கள். எல்லாரும் வந்து எனக்கு சீனியர்ஸ். நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில 2000 வருஷம் வந்து நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு அதுல இருந்து நான் கன்சல்டன்சி சர்வீசஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கோவைஸ் ஃபவுண்டேஷன் சேம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு வேளாண் சபை ஒண்ணு. இப்ப எப்படி கேக்ஸ் வச்சிருக்காங்க சார், அது மாதிரி அதே மாதிரி ஒரு எண்ணங்கள் உள்ள ஒரு இன்னொரு அமைப்பு நான் வந்து அதை வச்சு நடத்திட்டு இருக்கேன். நாங்க வந்து 31 டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மர்ஸையும் வந்து நெட்வொர்க்ல கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்றோம். இப்ப மெயினா இப்போ என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, மெயினா நம்ம கிராஜுவேட்ஸ் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் போடுறதுக்கு. அவங்க கார்த்திகேயன் வந்திருக்காரு, அவரை பேச சொல்லலாமா? கார்த்திகேயனை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆனா இன்னும் மியூட் பண்ணல சார். ரைட், நீங்க பேசுங்க. அந்த இதுகள் வந்து இப்ப நாங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாரையும் வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள எப்படி வர்றது அப்படிங்கறதும், ஏன்னா இப்ப வயசுனாலும் ஓகே, வேற வழி இல்லை, இப்ப இதை கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண கொண்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் எனக்கு உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்ட இருந்து சப்போர்ட் என்ன வேணும்னு, நாங்க எப்பவுமே வந்து நம்ம கிராஜுவேட்ஸை தான் என்கரேஜ் பண்ணுவோம். அக்ரி கிராஜுவேட்ஸ் மெயினா என்கரேஜ் பண்ணி தே ஷுட் பிகம் மாஸ்டர் ட்ரெயினர். எங்க ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாத்துலயும் மாஸ்டர் ட்ரெயினரா வரணும் அப்படிங்கறது எங்களோட எண்ணம். ராசு சாரோட அவங்க அந்த கேக்ஸோட எண்ணமும் அதேங்கிறனால நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட எண்ணம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு எங்கெங்க தர முடியுமோ அது தாங்க. ஜோ சார் வந்து ஏற்கனவே எங்களுக்கு அந்த ஃபார்ம் கிராஜுவேட் டீம் மூலமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி உங்களோட அனுபவங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ரீயா எடுத்து நீங்க மக்களோட ஏற்கனவே இருந்தவங்கனால கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்னமோ அதை எடுத்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா
அது நமக்கு யாருக்கு கொண்டு போகணுமோ அப்போ நம்ம பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு சத்யகோபால் சார் சொன்ன விஷயங்கள்லயே நமக்கு அவ்வளவு விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு, சின்ன விஷயம். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அப்படி இருக்கும்போது வந்து உங்க ஒவ்வொருத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நாங்க டாக்குமெண்ட் பண்ணணும். இல்லாட்டி பாட்டி வைத்தியம் மாதிரி ஆயிடக்கூடாது. சோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணி நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒட்டுமொத்த ஒரு நுணுக்கங்களா நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் என்னோடது. ராசு சார் நீங்களும் கொஞ்சம் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா நிச்சயமா டாக்குமெண்ட் பண்ணி தேங்க்யூ வெரி மச் மேடம். நம்ம வந்து நான் நினைக்கிறது கூட என்னன்னா இந்த மாதிரி நிறைய அதாவது வந்து லைக் மைண்டட் என்ஜிஓஸ் எல்லாரையும் வந்து சேர்த்து நாம வந்து ஜாயிண்டா ஒர்க் பண்ணோம்னாக்கா நிறைய வந்து நாம வந்து ஒர்க் பண்ண முடியும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. அதான் அது மாதிரி பண்ணோம்னாக்கா நிறைய விஷயங்களை வந்து நாம வந்து ஃபார்மர்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஒரே பல டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கொண்டு போலாம். இப்போ ஒரு 4-5 என்ஜிஓ சேர்ந்தோன்னு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் ஒரு என்ஜிஓ கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு ஒரே விஷயத்த நம்ம 4 பேருக்கு 4 டிஸ்ட்ரிக்ட் அட் அ டைம் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போக முடியும். நிச்சயமா நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நிச்சயமா அது மாதிரி பண்ணலாம் மேடம். அது வந்து நம்ம அதாவது வேறெவர் பாசிபிள் எங்கெங்கெல்லாம் நம்ம முடியுமோ நம்ம என்ஜிஓஸ் எல்லாம் லைக் மைண்டட் என்ஜிஓஸ் ஜாயிண்டா போயிட்டு நம்ம வந்து ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நான் என்ன கேட்டேன், என்ன சொல்ல போனா நான் இப்ப வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்றேன். அந்த மணிமங்கலம்ன்ற வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல வந்து ஃபார்மர் ஃபீல்டு ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன். இது வந்து இன்னும் ஒரு 15 டேஸ்ல நான் வந்து பண்றதா வந்து ப்ரோக்ராம் ஏற்கனவே பிளான் பண்ணி வில்லேஜ் எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி அந்த இடங்கள்ல வில்லேஜ்ல உங்களால என்ன அந்த ஃபார்மர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ நீங்களும் வந்து ஜாயிண்டா வந்து பண்றதுக்கு பண்ணலாம். அது ஒன்றும் இதெல்லாம் இதாயிட்டாரா அவரால் பண்ண முடியல. சரி அவருக்கு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சொல்லி கொடுப்போமா? இப்ப சுதா கோட் ஆஃப் தேங்க்ஸ்க்கு வர சொல்லலாமா? வர சொல்லிடலாம். வேற அவ்வளவுதான், வேற யாரும் இல்லையா? இல்லன்னா சுதா மேடத்தை வர சொல்லிடலாம். வேற யாரும் விடல இல்ல. சுதா மேம் சுதா மேம் ஹலோ ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வெல்கம், குட் ஈவினிங். வாங்க சுதா மேடம் வாங்க. இப்ப வந்து சுதா மேடத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுடைய சர்வீஸ் ஃபுல்லா எல்லாமே பிளான் டு குவாரண்டைன் எல்லாம் தெரியும். நம்ம மீனம்பாக்கத்துல இருந்தது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிளான் டு குவாரண்டைன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அத்துப்படி. அந்த அதுல ஏதாவது நம்ம கன்சல்டன்சிஸ் எது வேணாலும் சர்வீசஸ் வந்து நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட பிளான் டு குவாரண்டைன் சம்பந்தப்பட்ட அனைத்து இதுகளும் வந்து அவங்க டெக்னாலஜிஸ்ட் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதோடு இல்லாம இப்ப அடுத்தபடியா வந்து அவங்க வந்து காலேஜ்ல வந்து இப்ப நம்ம தஞ்சாவூர் காலேஜ்ல ஒர்க் பண்ணாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் வந்து இப்ப சென்னையில ஒரு காலேஜ்ல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை வந்து வாழ்த்துறை வழங்கி அவரை நன்றி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சுதா பேசுறேன். நீங்க சொல்லுங்க மேடம். அவங்கள சுதா சுதா மேம் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணலையா? இல்ல அன்மியூட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இது ஃபீபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் அவங்களுக்கு சரியா இல்ல சார். அப்ப நன்றி உரையும் நீங்களே சொல்லிடுறீங்களா ராசு சார்? சரி, அவங்களுக்கு வந்து இப்ப இதா இருக்கு. சரி சுதா மேம் உங்களால பேச முடியுதா? சுதா மேம் இல்ல, அந்த நெட்வொர்க் இல்லங்க. சரி அப்ப நீங்களே சவுண்டே இல்ல. எந்த விதமான இது இல்ல. அவ என்ன கார்த்திகேயன் ஒன்னும் ட்ரை பண்ணி ஒன்னும் நடக்கலையா? இருக்காரு, ஆனா அவர் லிசன் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் அன்மியூட் பண்ண முடியல. இது சுதா மேம் திரும்பி ஜாயின் ஆயிருக்காங்க, பாப்போமே. சுதா மேம் இப்போ கொஞ்சம் பேசுங்க.
அன்மியூட் பண்ணுங்க மேம். அன்மியூட் பண்ணுங்க. வாய்ஸ் நாட் ஆடிபிள். அன்மியூட் பண்ணுங்க. நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. அன்மியூட் மட்டும் பண்ணுங்க. அப்ப சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். மேம் அன்மியூட் பண்ணணும் மேம். அன்மியூட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப நீங்க நன்றியுரை சொல்லுங்க சுதா. கொஞ்சம் பவர் ப்ராப்ளம் சார். ஓகே சார். நானும் இந்த கேஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கிறதுல கிரேட் திங் ஃபார் மீ. ஆல் ஆர் எமினன்ட் சயின்டிஸ்ட் அண்ட் கிரேட் பில்லர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆல் ஆர் டுகெதர் ஒர்க்கிங் இன் த கேஸ். இதுல நானும் ஒரு பார்ட்னு சொல்லிக்கிறதுல ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி இன் திஸ் டீம். எனக்கு ஒரு சின்ன இது ஃபார்மஸ் எல்லாருமே வெரி வெரி பைனியர்ஸ் அண்ட் கிரேட் லீடர்ஸ் தான் அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்க. தே ஆர் ஒர்க்கிங். ராசு சாருக்கு வெரி குட் திங்கிங் அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்ற கிரேட் தாட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹி இஸ் டூயிங் திஸ் இன் திஸ் ஏஜ். அதனால ஹி இஸ் வெரி ஆக்டிவ் பர்சன் இன் திஸ் ஏஜ் அண்ட் நாட் லைக் அஸ். ஸோ எனக்கு இந்த பார்ட்ல ஒரு திங் கொடுத்துருக்குல்ல, ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் வித் யூ. இதில் பேசின இன்னைக்கு நியூஸ் லெட்டர் ரிலீஸ் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி பி அ பார்ட் இன் தட். இதில் பேசின சத்யகோபால் சாராக இருக்கட்டும், ஜனகன் சார், ராமகிருஷ்ணன் சார் எல்லாருமே வெரி வெரி ஜீனியஸ் அண்ட் வெரி கிரேட் persons in this society. So they will be good in our gadgets. And Jagdish Kumar sir, Agri Joe sir and Armugam sir இன்னும் நிறைய பேர் பேசினாங்க. பட் எனக்கு யாரையும் அவ்வளோ தெரியாது. பட் தே ஆர் வெரி கிரேட் பர்சன்ஸ் இன் தி அக்ரிகல்ச்சர். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் participating in this GAT. So I am also thankful to all of you. Madam also, I am thanking this. Ma'am, your name, ma'am? Surya Narmada. I am thanking to that ma'am. Okay. All person working in this GAT and this meeting, I am thankful to everybody. Thank you very much. தேங்க்யூ. இப்ப இவரு கார்த்திகேயன் இதாயிருக்காரா? அவருக்கு ஒன்னும் வரல, சரியா வரல. கார்த்திகேயன் சார், நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு மீட்டிங் எங்களுக்கு நல்லபடியா முடியும். கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? என்ன அமைதியா இருக்காரு, ஒண்ணுமே இது இல்லையே. அவர் மியூட்ல இருக்காரு சார், அப்போ அவர் பேச முடியாது. நெக்ஸ்ட் மீட்டிங்குள்ள அவரை ரெடி பண்ணிடலாம். அவரும் ஆபரேட் பண்றதுக்கு கத்து கொடுத்துடலாம். கடைசியா இப்ப நம்ம மேடம் சூரிய நர்மதா மேடம் அழகா இந்த மீட்டிங் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாங்க. இப்ப அவங்க இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணலனாக்கா இது இப்ப நான் எனக்கே கொஞ்சம் சிரமம் தான். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இப்ப முக்கியமா நம்ம சத்யகோபால் சார் வந்தாங்க, ஜெகதீஷ்குமார் சார் வந்தாங்க, ஜனகன் சாரு, அப்புறம் நண்பர் ஜோ வந்தாங்க, அண்ணா ராமகிருஷ்ணன் வந்தாங்க, அவரு சார் ஆறுமுகம் சார் வந்தாங்க. அவருக்கு எல்லாரும் இப்ப இந்த நிகழ்ச்சியை ஜெகதீஷ்குமார் சாரு, ஜோ எல்லாரும் கார்த்திகேயன் வந்தாரு, அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, பேச முடியல. வள்ளியப்பன் வந்தாரு, எங்க கிளாஸ்மேட் டீன் போனாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் மனமார்ந்த அதாவது கேஸ் நியூஸ் லெட்டர் ரிலீஸ் ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். நன்றி. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். மீட்டிங் எண்ட் பண்ணலாமா சார்? எண்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், மீட்டிங் எண்ட் பண்ணிடலாம். ஓகே.